அமாவாசை நாள் என்பது ரொம்பவே சக்தி வாய்ந்த நாளுன்னு கூட சொல்லலாம். இந்த நாளில் நம்முடைய முன்னோர் வழிபாடு, மந்திர ஜபம், பரிகார பூஜை ஆகியவற்றை செய்வதால் அதிகப்படியான பலன்கள் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அமாவாசை நாளில் பித்ருலோகத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய வீட்டுக்கு நேரில் வருவதாக ஐதீகம் இருக்குது. எல்லா மாதத்துலேயும் வரக்கூடிய அமாவாசை ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக சொல்லப்படுது. அமாவாசை நாளில் நம்முடைய முன்னோர்களுக்கு எள்ளும் தண்ணீரும் எரித்து தர்ப்பணம் கொடுப்பதனால முன்னோர் சாபத்திலிருந்து நம்மளால் விடுபட முடியும். அப்படிப்பட்ட அமாவாசை திதியில் நம்ம ஏன் முன்னோர்களை வழிபாடு செய்ய வேணும், அமாவாசை நாளில் எப்படிப்பட்ட வழிபாடு செய்ய வேணும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரி, தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி, இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்குங்க. அமாவாசை நாளில் நம்ம பித்ருக்களுக்கு படையல் போட்டு எள்ளும் தண்ணீரை எடுத்து வழிபாடு செய்வதால் அவர்கள் மன மகிழ்ச்சி அடைந்து நமக்கு ஆசி வழங்குவாங்கன்னு, இதனால் நம்முடைய சன்னதிகள் நடமுடன் வாழ்வாங்கன்னு நம்பிக்கையாக சொல்லப்படுதுங்க. அமாவாசை என்பது வழிபாட்டு நாட்களில் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக சொல்லப்படுது. ஒரு மாதத்தில் மற்ற எல்லா நாட்களில் தெய்வ வழிபாட்டுக்கு உரியது என்று சொன்னாலும் கூட அமாவாசை திதி என்பது முன்னோர்கள் வழிபாட்டுக்குரிய நாளாகவும் நம்ம சொல்லலாங்க. இந்த நாளில் நம்ம புனித நீராடுவது, முன்னோர்களுக்கு எள்ளும் தண்ணீரும் இறைப்பது, தர்ப்பணம் கொடுப்பது, தான தர்மம் செய்வது, குறிப்பாக பார்த்திங்கன்னா அன்னதானம் செய்வது, காகத்திற்கு எள் கலந்த சாதம் வைப்பது போன்றவைகள் முன்னோர்களுடைய ஆசையை பெற்றுக் கொடுக்கணும் கூட சொல்லலாங்க. அதே போல காகங்கள் யமலோகத்தில் இருக்கக்கூடிய முன்னோர்களின் பிரதிநிதியாக பூமிக்கு வந்து நம்ம வைக்கக்கூடிய உணவை ஏற்பதாக ஐதீகமே இருக்குதுங்க. அமாவாசை நாளில் நம்முடைய முன்னோர்களை மட்டும் வழிபட வேணும். இந்த நாளில் மற்ற பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள், கொண்டாட்டங்கள், மங்கள நிகழ்ச்சிகள் போன்றவற்றை செய்வதை நம்ம தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லது. இந்த நாளில் நம்முடைய முன்னோர்களுக்காக வீட்டிலையும் சரி கோவிலையும் சரி தனியாக விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பான பலன்களை கொடுக்குங்க. அது மட்டும் இல்லாமல் அவர்கள் மோட்ச நிலையை அடைய வழிகாட்டணும் கூட சொல்லலாம். பூமியில் நம்ம செய்யக்கூடிய தர்ப்பணங்கள், தானங்கள் ஆகியவற்றால் முன்னோர்களுடைய பாவங்கள் அனைத்துமே நீங்கி அவர்களுக்கு முக்தி நிலையானது கிடைக்குங்க. நம்முடைய முன்னோர்களுடைய ஆசை நமக்கு இருந்துச்சு அப்படின்னா குல தெய்வம், இஷ்ட தெய்வம் போன்ற தெய்வங்களுடைய அருளும் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுமே விலகிவிடும். எந்த வீட்டில் முன்னோர்களுடைய வழிபாடு, அவர்களுக்குரிய தர்ப்பணம், சித்தார்த்தம் போன்ற காரியங்கள் செய்யப்படுவதில்லையோ அந்த வீட்டில் பார்த்திங்கன்னா பித்ரு தோஷம், பித்ரு சாபத்தால் திருமண தடை போன்றவைகள் ஏற்படும். அதே போல் குழந்தை பெருக்கு எடுப்பதில் சின்ன சின்ன தடைகள் ஏற்படும். பண விரயம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. மருத்துவ செலவு போன்ற பல விதமான பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டே தாங்க இருக்கும். இது போல பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கு நீங்கள் உங்களுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேணுங்க. நம்ம அமாவாசை நாளில் செய்யக்கூடிய முன்னோர் வழிபாடுகளும் தெய்வ வழிபாடுகளும் அதிக அளவிலான பலன்களை கொடுக்குங்க. அதே போல் ஆவணி மாத அமாவாசை பார்த்திங்கன்னா தட்சிணாயன புண்ணிய காலத்தில் வரக்கூடிய அமாவாசை என்பதால் இதற்கு சிறப்புகள் ரொம்பவே அதிகம்னு கூட சொல்லலாம். இந்த வருஷம் ஆவணி அமாவாசை ஆகஸ்ட் 22 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வருதுங்க. இந்த அமாவாசை நாளில் நம்முடைய முன்னோர்களுக்கு எள்ளும் தண்ணீரும் இறைத்து தர்ப்பணம் கொடுப்பது ரொம்பவே நல்லது. அமாவாசை நாளில் நம்முடைய முன்னோர்களை நம்ம வழிபாடு செஞ்சோம்னா முன்னோர்களுடைய சாபம், தோஷங்கள் அனைத்துமே விலகிவிடுன்னு சொல்லலாம். ஆடி அமாவாசைக்கும் மகாயால அமாவாசைக்கு இடையில வரக்கூடிய ஆவணி மாத அமாவாசையில் நம்முடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது ரொம்பவே நல்லது. நம்முடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செய்வது மட்டும் இல்லாமல் சில குறிப்பிட்ட விஷயங்களை அன்றைய நாளில் நம்ம செய்ய வேணும். இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் பார்த்திங்கன்னா அதிகப்படியான பலன்களை கொடுக்கும். அமாவாசை நாள் பார்த்திங்கன்னா முன்னோர்களை வழிபடுவதற்கான நாள்னு கூட சொல்லலாம். பித்ருக்களை வழிபடுவதற்கு மிக அற்புதம் நாள் இந்த அமாவாசை நாளாகும். மாசம் மாசம் வருகிற அமாவாசையில நம்முடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் முதலான காரியங்களை நம்ம செஞ்சுட்டு வருவதால முன்னோர்களுடைய சாபத்திலிருந்து நம்ம விடுபட முடியுங்க. நம்ம முன்னோர்களை ஆதரித்து அவர்களை வணங்கிட்டு வந்தோம்னா நாமும் நம்முடைய சந்ததியினருமே வளமோடு வாழ முடியும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா பித்ரு சாபம் இல்லாமல் பெரும் மகிழ்ச்சியோடு வாழலான்னு சொல்லப்படுது. மாதம் மாதம் அமாவாசை திதி வந்தாலும் சில குறிப்பிட்ட மாதங்களில் வரக்கூடிய
அமாவாசைக்கு சிறப்புகள் அதிகம்னே சொல்லலாங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா தை அமாவாசை, ஆடி அமாவாசை, புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய மகாயால அமாவாசை தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான அமாவாசையாக சொல்லுவாங்க. ஆனால் ஆவி அமாவாசைக்கு இணையான வழிபாட்டு பலனை தரக்கூடியது ஆவணி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தாங்க. ஆவணி மாதம் விநாயகருக்கு உரிய மாதம் என்பதால் இந்த மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை நாளன்னைக்கு நம்முடைய முன்னோர்களுக்கு நம்ம ஆராதனை செய்து தர்ப்பணம் போன்ற காரியங்களை செஞ்சோம்னா பித்ருக்களின் ஆசையை நம்ம பரிபூர்ணமாக பெற முடியுங்க. மேலுமே நீர்நிலைகளுக்கு போய் தர்ப்பணம் செய்ய முடியாதவங்க நீங்கள் வீட்டிலேயே கூட எள்ளும் தண்ணீரும் எரித்து உங்களுடைய முன்னோர்களுக்கு நீங்கள் தர்ப்பணம் கொடுப்பது ரொம்பவே நல்லது. ஆவணி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை நாளில் நம்ம என்ன செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. திதி தர்ப்பணம் போன்றவற்றை தர முடியாதவங்க அமாவாசை நாளில் நம்முடைய வீட்டிலேயே கூட நம்முடைய முன்னோர்களை வழிபட்டு கருப்பு மற்றும் வெள்ளை எள் கலந்த சாதத்தை காகங்களுக்கு நம்ம உணவாக வச்சோம்னா முன்னோர்களுடைய திதி அளித்த பலன் நமக்கு முழுமையாக கிடைக்குங்க. அதே போல் நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய முன்னோர்களுடைய படங்களுக்கு நம்ம பூக்களால் அலங்காரம் செய்து தீப தூப ஆராதனை காட்டி வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லது. நம்முடைய முன்னோர்களுடைய படத்துக்கு சந்தனம் குங்குமம் வைக்க வேணும். அதற்கு பிறகு முன்னோர்களை நினைத்து தினமும் நீங்கள் காகத்துக்கு உணவிடுவது ரொம்பவே நல்லது. அதே போல் உங்களோட குல தெய்வத்தையும் வம்சத்தையும் வாழ வைக்க வேணும்னு நீங்கள் வழிபாடு செய்ய வேணும். அப்படி முடியாதவங்க அமாவாசை நாளில் மட்டுமாவது கண்டிப்பாக இந்த வழிபாட்டை நீங்கள் செய்ய வேணுங்க. அமாவாசை நாளில் நம்முடைய முன்னோர்களை நினைத்து செய்கிற காரியங்கள் எல்லாமே அவர்களை போய் தாங்க சேரணும் நம்பிக்கையாக சொல்லப்படுது. எனவே தான் ஆவணி அமாவாசை நாளில் முன்னோர்களை நினைத்து அன்னதானம் செய்வது முன்னோர்களுடைய ஆசையை நமக்கு பரிபூரணமாக பெற்றுக் கொடுக்கும். நம்முடைய முன்னோர்களை உரிய காலத்தில் நம்ம வணங்கணும்னா அனைத்து விதமான நன்மைகளும் நமக்கு வந்து சேரும். வருஷத்தில் 96 முறை தர்ப்பணங்கள் செய்ய வேணும்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அனைத்தையுமே செய்ய விட்டாலும் ஆடி மற்றும் தை மாத அமாவாசைகளில் மட்டும் அவசியமாக நம்முடைய முன்னோர்களுக்கு நம்ம தர்ப்பணம் கொடுக்க வேணுங்க. அப்படி தவறும் பட்சத்தில் மகாயால பட்சத்தில் செய்ய வேணும். ஒருவர் தன்னுடைய பெற்றோரையும் குலதெய்வத்தையும் முன்னோர்களையும் வணங்காவிட்டால் மற்ற தெய்வங்களை வணங்கி எந்த ஒரு பயனும் இல்லைங்க. அமாவாசை நாளில் எறும்பு, பசு, காகம், நாய், பூனை மற்றும் அந்தணர்களுக்கு நம்ம உணவளிப்பது அவர்களுடைய வயிறை நம்மை நிறைய வைப்பது கடவுளுடைய ஆசையும் முன்னோர்களுடைய ஆசையும் நமக்கு பரிபூர்ணமாக பெற்றுக் கொடுக்கும். அமாவாசை நாளில் மாலை நேரத்தில் நம்ம எப்படி வழிபாடு செய்ய வேணும்னு பார்க்கலாம் வாங்க. இந்த நாளில் நம்முடைய முன்னோர்களை நினைத்து காகத்துக்கு நம்ம உணவு வைப்பதை வழக்கமாகவே வச்சிருக்கிறோம். அதே போல் இந்த நாளில் மறக்காமல் முன்னோர்களுடைய வழிபாட்டை செஞ்சு காகத்துக்கு உணவிட்டோம்னா முன்னோர்களுடைய ஆசை நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க. அதே போல் மாலை நேரத்தில் நம்முடைய வீட்டு வாசலில் மாவிளை தோரணம் கட்டி குல தெய்வத்தோட படத்துக்கு பூக்கள் வைத்து அலங்காரம் செய்து நம்முடைய குல தெய்வத்துக்கு பொங்கல் படையல் போட்டு புடவை, ஜாக்கெட், பழங்கள் மற்றும் மங்கள பொருட்களை வைத்து நம்ம வழிபாடு செய்ய வேணும். நம்ம வழிபாடு செய்யப்பட்ட புடவை முதலையான மங்கள பொருட்களை யாராவது ஒரு சுமங்கலி பெண்கள் வந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம தானமாக கொடுக்க வேணும். இப்படி செஞ்சோம்னா இதுவரைக்கும் தடைப்பட்டு இருந்த மங்கள காரியங்கள் அனைத்துமே வீட்டில் தடையில்லாமல் நடைபெறும். இப்படி நம்ம செய்வதால் நம்முடைய வீட்டில் ஒற்றுமையும் சந்தோஷமும் எப்போதுமே நிலைத்திருக்குங்க. அமாவாசை நாளில் ஏழை எளியோர்களுக்கு அன்னதானம் கொடுப்பது ரொம்பவே நல்லது. அமாவாசை நாளில் நம்ம அன்னதானம் மட்டும் இல்லாமல் வஸ்திர தானம் செய்வது ரொம்பவே நல்லது. நம்ம செஞ்ச பாவங்கள், கர்ம வினைகள், தீவினைகள் அனைத்துமே நீங்கி வாழ்க்கையில் புண்ணியம் வந்து சேரணும் சொல்லலாங்க. மேலுமே சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி பலன்களை நம்மள நிறைய பேர் மிக கவனமாக பார்த்துட்டு வருவோம். தினமும் நடக்கக்கூடிய சந்திரன் பயிற்சிக்கு நம்ம பெரிய அளவில் எந்த ஒரு முக்கியத்துவமே கொடுப்பதில்லைங்க. அதை நம்ம மறந்தே போயிடும். ஆனால் சந்திர பயிற்சி என தனியாக பார்க்காமல் நம்ம அமாவாசை, பௌர்ணமி, சந்திராஷ்டமம் என சந்திரனமே மையமாக கொண்டிருக்கக்கூடிய நாட்களை நம்ம கவனிக்கிறோம். எல்லா அமாவாசை நாளிலையும் நம்முடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதை நம்ம வழக்கமாகவே வச்சுருப்போம். அதே போல் பௌர்ணமி நாளில் பல கோவில்களில் பார்த்திங்கன்னா அந்தந்த மாதங்களை பொறுத்து முக்கிய திருவிழாவானது நடத்தப்படுவது வழக்கத்தில் இருந்துட்டு தாங்க இருக்குது. அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாளில் சந்திரனுடைய ஆதிக்கம் பார்த்திங்கன்னா அதிகமாகவே இருக்கும். அமாவாசை திதியில் அரச மரத்தை நம்ம விஷ்ணுவாக நினைத்து கொண்டு நம்ம அரச மரத்தை 108 முறை சுற்றி வருவது ரொம்பவே சிறப்பான பலன்களை கொடுக்கும். இந்த பதிவில் நம்முடைய முன்னோர்களுக்கு நம்ம எப்படி தர்ப்பணம் கொடுக்க வேணும், அமாவாசை நாளில் நம்ம என்ன செய்ய வேணும்,
மாலை நேரத்தில் நம்ம என்ன மாதிரியான பூஜைகள் செய்து வழிபாடு செய்ய வேணும் என்பதை பற்றி விரிவாக சொல்லியிருக்கிறேங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.